ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, ஒரு காக்கா டிராகன் இருந்துச்சாம். அந்த காக்கா டிராகன் கடவுள்கிட்ட போய் வரம் வாங்கிச்சாம். அதாவது நான் வாய் திறந்தா நெருப்பு கக்கணும்னு சொல்லிச்சாம். அப்போ நெருப்பு கக்கின்னே ஒரு கோட்டைக்கிட்ட போயிச்சாம் பாரு. அங்க ஒரு ராஜா இருந்தானாம். அந்த ராஜா வெளிய வந்து அந்த காக்கா கழுத்திலே அடிச்சுட்டான். அடிச்ச உடனே அந்த காக்காவுக்கு புத்தி தெளிஞ்சு, நான் உன்னோட நண்பனா மாறேன்னு சொல்லிச்சாம். அந்த ராஜாவும் போனா போது என் கூட இருன்னு சொல்லிட்டானாம். அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, அந்த காக்கா ஒரு அழகான ஒரு பெண் காக்காவா மாறிச்சான். அந்த ராஜா வந்து அந்த காக்கா கிட்ட கேட்டானா, உன்னோட உண்மையான உருவத்தை காமின்னு சொன்னானா. அதுக்கு அந்த பெண் காக்கா, நான் என்னோட உண்மையான உருவத்தை காமிச்சா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சான். சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த ராஜாவும் சொல்லிட்டானா. ராஜா சொன்ன மாதிரியே அந்த பெண்ணை வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணானா. அப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, ஒரு பெரிய பறக்கிற சிங்கம் வந்துச்சான். ராணியை கடத்த பார்க்க பாத்துச்சான். அப்புறம் அந்த ராஜா அந்த சிங்கத்தை கழுத்தை பிடிச்சி அடக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தை ராஜா கூடயே வச்சு வளர்த்துக்கிட்டாராம். வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, மக்கள் எல்லாருமே ராஜா ராஜான்னு கத்துனாங்களாம். அதுக்கு அந்த ராஜா, என்னை யாரும் ராஜா சொல்லாதீங்க, என்னை எல்லாரும் என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, மயில் தான் என் பேருன்ட்டு அந்த மயில் பேரை எடுத்து காமிச்சானா. அதுல இருந்து எல்லாரும் மயிலரசன் மயிலரசன் சொல்லி அவரோட பெருமையை ஊர் போறான்னு சொன்னாங்களாம்.